கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி, தோயமல்லி எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே நல்லா விளைச்சல், இந்த மண்ணுக்கு நல்லா விளைச்சல் தரும். நாங்கள் நல்லா உழைப்போம், எங்களுக்கு நல்லா மகசூல் கிடைக்கும், நல்ல ஹீல்டு கிடச்சி எங்களுக்கு நல்லா பயிர் பண்ணுறோம். இந்த தேன், அரப்பு, சீகக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், கல்பாசை. இதோட மரம் வந்து ஊஞ்ச மரம். இது இந்த இலையை போட்டு நல்லா குளித்தா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, உடம்புக்கு எந்த சீக்கு எந்த கெடுதலும் வராது. சோளாவை வெட்டிட்டு இருக்கிறோம், ராய் கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அதை அறுந்துட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஈரோட்டிலிருந்து மலைவாழ் மக்களுக்காக நலத்திட்ட உதவி வழங்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 டைம் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பூரா வந்து எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி அதாவது யார் வந்து மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நல்லா இந்த சலுகைகள்லாம் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க அவர் குரூப்பு மற்றபடி எல்லாமே சாப்பாடு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, அதாவது இயற்கை விவசாயம், அதாவது மருந்து போடாமல் என்னென்ன பொருள் விளைவிக்கிறாங்களோ அதெல்லாத்தையும் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ள விலையும் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சேவை மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டுருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைவர் சரவணன் சொல்லிட்டு அவர் வந்து கிரீன் சொல்லிட்டு ஒரு இதனை வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டில் வந்து கந்தவேல் சார், அவர் வந்து அஸ்வதா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அவர் வச்சுட்ருக்கார். இது திரு ரமேஷ் சார், கோகன் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு அவர். அடுத்து கவிதா மேடம். அடுத்து சூர்யா சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நாங்கள் ஈரோட்லேருந்து வரோம். நம்ம கம்பெனி சார்பாக இங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கும் சரி, நம்ம கோயம்புத்தூர், ஆனைக்கட்டி, ஆனைமலை, பழனி ஹில்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கடந்த சில வருடங்களாக வந்து மலைவாழ் மக்களுக்கு என்ன தேவை, அவங்களோட வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு கல்வி மற்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச வரையும் எங்கள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் மாதம் செஞ்சு வந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி அவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக அங்கே இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களான கம்பு, ராகி, சோளம், தெனை, வரகு, அப்புறம் மூலிகை பொருட்களான அரப்பு, சீயக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கி ஒரு நல்ல விலைக்கு வாங்கி அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை வந்து நம்ம மேம்படுத்தி வந்துட்டுருக்குறோம். அது மாதிரி இந்த பொருட்களையும் வந்து வெளியே வந்து நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றி மக்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நல்ல தரமாக பொருட்களாகவும் ஒரு சிறப்பான விலையிலையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதை வாங்கி நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஆனைக்கட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரப்பு, சீயக்காய் அது எல்லாமே நமக்கு ஒரு 22 ஹெர்பல்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி தராங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணுறோம். அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய தலைமுடி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு வந்திருக்கு. எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவங்க கிட்டேருந்து பெறக்கூடிய முக்கியமான ஹெர்ப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல பொருட்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். திராட்சை விதைகள், இன்னும் இந்த மாகாளி கிழங்கு, அது மாதிரி இங்கே பழனி குன்றில் கிடைக்கக்கூடிய நிறைய வேர்கள், வெட்டி வேர், இந்த மாதிரி ஒரு சில அரிய வகையான வேர்களை வந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இத்தாலி இந்த மாதிரி கண்ட்ரிக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு அந்நிய செலவாணி நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் வந்து மேம்பட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு
அவங்க கொடுக்கக்கூடிய ஹெர்ப்ஸு மற்ற எல்லா பொருட்களும் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறங்காட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல விலை வாழ்வாதாரத்துக்கு உண்டான விலைகளும் கிடைக்குது. அது மாதிரி மக்களுக்கு தேவையான, அதாவது நம்ம கீழே அந்த சென்னை, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. இந்த ராகி, கம்பு, சோளம், இந்த பயிறு வகைகள், பச்சை பயிறு, துவரம்பருப்பு, உளுந்து, கொள்ளு இந்த மாதிரி பயிறு வகைகளும் வந்து இயற்கையாக இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கங்காட்டி அவங்களும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்க பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, ஒரு நல்ல வளமான ஒரு ஆரோக்கியத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம நேச்சுரல் வைப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயமும் சரி, இந்த மாதிரி மலைவாழ் மக்கள்கிட்டருந்து நிறைய பொருட்களை வந்து நம்ம ப்ரிக்யூர் பண்ணி நம்ம வெளியே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் நாங்கள் கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மனமார்ந்த ஒரு சந்தோஷங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதுமாதிரி இவங்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்ட உதவிகளும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி, இறைவனும் சரி, எங்களுக்கும் எங்கள் நண்பர்களும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த மாதிரி சென்னையில் இருந்தும் சரி, மற்ற சிட்டியில் இருந்தும் சரி, இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நல உதவி திட்டங்கள் வந்து இந்த மக்களுக்கு பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக கீழே எங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். பணமாக எங்களுக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து எல்லாமே பொருட்களாக வாங்கி கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், ஒரு தட்டு வாங்கி கொடுக்கலாம், இல்லை கொடை வாங்கி கொடுக்கலாம், டார்ச் லைட்டு, என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம அந்த நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லுவோம். ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம், இந்தந்த பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி. என் பேர் பேபி. இந்த ஊர் பேர் மாரப்பம்பாளையம். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். மாப்பழ சம்பா அரிசி, கருப்பு கவுனி, தோயமல்லி எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே நல்லா விளைச்சல், இந்த மண்ணுக்கு நல்லா விளைச்சல் தரும். நாங்கள் நல்லா உழைப்போம், எங்களுக்கு நல்லா மகசூல் கிடைக்கும், நல்ல ஹீல்டு கிடச்சி எங்களுக்கு நல்லா பயிர் பண்ணுறோம். நாங்கள் இதில் சாணி உரம், பஞ்சகாவியம் எல்லாமே கொடுத்து நாங்கள் சுத்தமாக நல்லா ஒரு உரமாக கொடுத்து பயிர் பண்ணி நல்லா ஒரு மகசூல் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சத்தான உணவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். என் பேர் வீரம்மா, கோப்புனாரி கறி. நான் புருஷனுக்கு வந்து காலாணிப்புத்தூர். நான் வந்து அரைப்பு தான் ஊறுறேன். ஊறுப்பு அப்படியே அரைச்சி தான் நாங்கள் பூசுவோம், குளிப்போம், நல்லா மறுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். இதோட மரம் வந்து ஊஞ்ச மரம். இது இந்த இலையை போட்டு நல்லா குளித்தா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, உடம்புக்கு எந்த சீக்கு எந்த கெடுதலும் வராது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கவிதாங்க. எங்களோட கம்பெனி வந்து நேச்சுரல் வைப்ஸ். நாங்கள் உங்களெல்லாம் வந்து ஏன் செலக்ட் பண்ணுறோன்னா, இந்த காட்டை வந்து நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்க. பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிற உங்களெல்லாம் பார்க்குறதுக்காகவே நாங்கள் அடிக்கடி இங்கே வரோம். நாங்களாம் வந்து ரொம்ப பொல்யூஷனில் தான் இருக்கோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். காற்றும் நல்ல காற்று, நல்ல சாப்பாடு, மருந்து இல்லாமல் சாப்பிட்றீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினச்சி உங்கள் கூட கொஞ்ச நேரம் அந்த டைம் இருக்கணும் அப்படி சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரி இடத்த வந்து செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இந்த இந்த மொத்த கம்யூனிகேஷனை சரவணன் சாரோட முழு முயற்சி தான். உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு நல்ல பண்டிகையை கொண்டாடணும், உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இவரை சார்ந்து நாங்கள் எல்லாரும் நாங்கள் வந்து இவர் சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டாக வந்து இங்கே வந்தோம். எங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் இது எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவர் மூலிமா தான் நாங்கள் எல்லாரும் இதை செய்கிறோம். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள தேன், கடுக்காய், பூசக்காய் இதெல்லாம் இருக்குது. அந்த மகசூலை நம்ம என்ஜிஓ இவங்க அந்த மகசூல் நெல்லிக்காய், கடுக்காய் இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எடுத்துக்குவோம், பணம் நீங்கள் வாங்கிக்கலாம். என் பேர் சுலோச்சனா. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பிளாக்கு, தோளம்பாளைய கிராமம், காலனிப்புதூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கள் பஞ்சாயத்தில், தோளம்பாளைய பஞ்சாயத்தில் ஒரு 10 வில்லேஜுக்கு மேலே எஸ்டி ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க. இங்கே வந்து மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் சார்ந்த வேலைகள் பார்க்குறது, இந்த மாதிரி வேலை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆடு மாடு மேய்க்க போகும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்களுக்கு இந்த தேன், அரப்பு, சீகக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், அப்புறம் மெடிசன் மருந்துக,
கல்பாசை இந்த மாதிரி பொருள்களெல்லாம் அவங்களோட அன்றாட தேவைக்கு கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நான் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருப்பேன். அதை